ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. உமாமா பின்துல் ஹாரிஸ் என்கிற ஒரு பெண்மணி, நல்ல புத்திசாலி பெண்மணி, தன்னுடைய மகளை ஒரு மன்னருக்கு மனம் முடிச்சு கொடுக்க போறாங்க. சாதாரண மனிதருக்கு அல்ல, ஒரு மன்னருக்கு மனம் முடிக்கிறாங்க. அந்த மன்னர் வீட்டுக்கு போகிற தன்னுடைய மகளுக்கு ஒரு அற்புதமான 10 அட்வைஸ்களை வழங்குறாங்க. அந்த 10 அறிவுரைக்கு முன்னாலையும் அதற்கு பின்னாலையும் சில விஷயங்களை சொல்றாங்க. முதல்ல அந்த அறிவுரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மகளை பார்த்து சொல்றாங்க, மகளை நீ இதுவரைக்கும் எந்த வீட்டை வாழ்ந்தாயோ, இது நீ பிறந்த வீடு, நீ வளர்ந்த வீடு, அறிமுகமான மனிதர்களோடு இருந்தாய். ஆனா நீ எங்க போகிறாயோ அது அறிமுகம் இல்லாத இடம், எல்லாருமே அறிமுகமற்றவர்கள். அதனால சுருக்கமாக நீ தெரிந்து கணவனுக்கு நீ அடிமையாக நடந்தால் அவனும் உனக்கு அடிமையாக நடப்பான். இது அல்லாஹ்வுடைய நியதி. நீ பணிந்து நடந்தால் நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா சொர்க்கத்துக்கு போற வழியில நரகத்தின் மேல கட்டி இருக்கிற சிராத் பாலத்தை தாண்டி தான் போகணும். இந்த பாலம் ரொம்ப குறுகலானது, கூர்மையானது. இந்த பாலத்தை தாண்டும் போது சில பெண்கள் கீழே விழுந்துருவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் யாருன்னு இப்ப பார்ப்போம். முதல் வகை, நன்றி இல்லாத மனைவி. கணவர் எவ்வளவு அன்பாக பார்த்துக்கிட்டாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் அதை பெருசா நினைக்காம எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, இவங்க நரகத்துல விழுந்துருவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. இரண்டாவது வகை, ஹிஜாப் அணியாம ஆண்கள் முன்னாடி தன்னோட அழகை பகிரங்கமா காட்டுகிறவங்க, இவங்களும் நரகத்துல விழுந்துருவாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வகை, புறம் பேசுறவங்க. சற்று மோசமான வார்த்தையை சொல்லும், தப்பா நினைச்சுக்காதீங்க. வெளியே போற நேரத்துல எல்லா விதமான அந்த உயர்தரமான ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது அது ஹராம். அது ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவள் ஒரு விபச்சாரின்னு சொன்னாங்க. நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் வெளியே சென்றார், சைத்தான் எல்லா ஆம்பளையை பார்த்து சொல்றான், கூப்பிடுறான், இந்த பொம்பளையை பாரு, நறுமணம் பூசிக்கொண்டு போறா பாருன்னு சொல்றான். அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரின்னு சொன்னாங்க. ஒரு பெண் வீட்டுக்குள்ள நறுமணம் பூசட்டும், கணவனுக்கு நறுமணம் பூசட்டும், எவ்வளவு உயர்ந்த நறுமணம் இருக்கிறதோ பூசட்டும். அந்த தாய் சொன்னாங்க, உன் கணவன் உனக்கு பக்கத்துல வந்தான்னு சொன்னா உன்னிடம் இருந்து அவன் துர்வாடையை முகரக்கூடாது, நல்ல நறுமணம் தான் இருக்க வேண்டும். இதை நீ கணவன் நோட்டமிடுகிறானே அதை கவனிச்சு நடந்துக்கன்னு சொல்லு. கணவன் வீட்டுக்கு வந்தா நோட்டமிடுறானோ அதை கவனிச்சு நடந்துக்க. என்ன அர்த்தம் இதற்கு? இதற்கு பொருள் என்னன்னு சொன்னா, கணவன் உன்னை பார்க்கிற போது பிடிக்காத எந்த விஷயம், அவனுக்கு எது பிடிக்காதோ, எதை அவன் வெறுக்கிறானோ அந்த நிலையில் உன்னை பார்க்க கூடாது. ஒரு கணவனுக்கு டிவி பார்க்கறது பிடிக்காதுன்னு சொன்னா அவன் வீட்டுக்கு வர்ற நேரத்துல மனைவி டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது. எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதோ அந்த நிலையில உன்னை அவன் பார்க்க கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கு. நாலாவதாக சொன்னால், உன் கணவன் உனக்கு பக்கத்துல வந்தான்னு சொன்னா உன்னிடத்திலிருந்து நறுமணத்தை தான் அவன் முகர வேண்டும். உன்னுடைய மேனியில் இருந்து துர்வாண்ட வரக்கூடாது. உன் பக்கத்துல வந்து நிக்கிறான்னு சொன்னா உன்னுடைய உடம்புல அழகான நறுமணம் தான் வரணும். இன்றைக்கு பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? வெளியே போறப்போ என்னென்ன